அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் ஆசீர்வாதத்தோடு இந்த புதன்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி எங்களுக்கு ஒரு நாளின் ஜீவிதத்தை கூட்டி கொடுத்த தயவிற்காய் உம்மை துதிக்கிறோம். இன்றைக்கு உலகம் உம்முடைய இந்த நாளை நீர் பிறந்த நாளாக அனுசரிப்பதற்காக ஆண்டவரே, மக்கள் இந்த நாளிலும் உம்முடைய இந்த பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு எவ்வளவு சந்தோஷப்படுகிறார்கள். அந்த சந்தோஷத்திலே ஆண்டவரை என்றென்றும் அவர்கள் தங்கி நிலைத்திருக்க நீர் கிருபை செய்யும். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபையின் சமாதானமும் தங்கி இருந்து இந்த நாளில் நாங்கள் கேட்கிற சத்தியத்தின் பாதையிலே எங்களை நடத்த என் தேவன் கிருபை செய்யும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தின் பலத்தோடு மீண்டும் இந்த புதன்கிழமையின் காலையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் நம்முடைய கண்களை திறந்ததற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிற நம் ஒவ்வொருவருக்குள்ளும் தேவ கிருபை தங்கி ஆண்டவரோடு அனுசரிக்கிற ஒரு புது பலத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கும்படியாய் தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். இன்றைக்கு உலக ரீதியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளை கொண்டாடுகிற அந்த சந்தோஷத்திலே நாமும் கழித்திருந்து அந்த நாளுக்கு ஏற்ற பலத்தை நாம் காண்பிக்கும்படி நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்புக்கொடுக்கும். வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உலகம் கொண்டாடுகிற அந்த பிறந்த நாளை வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு தெரிவித்து உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென். இன்றைக்கு யோபு சொல்லுகிற வார்த்தை நேற்றைய தினத்தில் சோப்பார் சொன்ன வார்த்தைக்கு எதிரிடையாக இன்றைக்கு யோபு சொல்லுகிற சத்தியத்தை இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிறோம். ஆண்டவர் அங்கு யோபு சொல்லுகிறார், என் வசனத்தை கவனமாய் கேளுங்கள், நான் பேசுகிறதை நீங்கள் கவனமாய் கேளுங்கள். இது நீங்கள் என்னை தேற்றரவு பண்ணுகிறது போல இருக்கும். நான் பேசினால் சகித்திருங்கள், நான் பேசின பின்பு பரியாசம் பண்ணுங்கள். நான் மனுஷனை பார்த்தா நான் அங்கலாய்க்கிறேன், அப்படி ஆனாலும் என் ஆவி விசனப்படாது இருக்குமோ? என்னை கவனித்து பாருங்கள், அப்பொழுது நீங்கள் பிரமித்து உங்கள் வாயை கையால் பொத்திக் கொள்ளுவீர்கள். இதை நான் நினைக்கையில் கலங்குகிறேன், நடுக்கம் என் மாம்சத்தை பிடிக்கும். துன்மார்க்கன் ஜீவித்து விருத்தாராகி வல்லவராவானே, அவர்களோடு கூட அவர்கள் சந்ததி அவர்களுக்கு முன்பாகவும் அவர்கள் பிள்ளைகள் அவர்கள் கண்களுக்கு முன்பாகவும் திடப்படுகிறார்கள். அவர்கள் வீடுகள் பயமில்லாமல் பத்திரப்பட்டு இருக்கும். தேவனுடைய மிளாறு அவர்கள் மேல் வருகிறது இல்லை. இங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, துன்மார்க்கர் செழித்திருக்கிறார்கள். அவர்கள் எந்த நிலையிலும் வருத்தப்படுவதற்கான வாழ்க்கையில் அவர்கள் வாழவில்லை. அவர்கள் தங்கள் குழந்தைகளை ஒரு மந்தையைப் போல வெளியே கொண்டு போக விடுகிறார்கள். அவர்கள் பிள்ளைகள் குதித்து விளையாடுகிறார்கள். அவர்கள் தம்புருவையும் சுரமண்டலத்தையும் எடுத்து பாடி கிண்ணறத்தின் இசைக்கு சந்தோஷப்படுகிறார்கள். அவர்கள் செல்வவான்களாக தங்கள் நாட்களை போக்கி ஒரு சனப்பொழுதிலே பாதாளத்தில் இறங்குகிறார்கள். அவர்கள் தேவனை நோக்கி, எங்களை விட்டு விலகுகிறோம், உம்முடைய வழிகளை அறிய விரும்பும். சர்வ வல்லவரை நாம் சேவிக்க அவர் யார்?
அவரை நோக்கி ஜெபம் பண்ணுகிறதினால் நமக்கு பிரயோஜனம் என்ன என்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் வாழ்வு அவர்கள் கையில் இராது. துன்மார்க்கரின் ஆலோசனை எனக்கு தூரமாய் இருப்பதாக. எத்தனையோ சடிதியில் துன்மார்க்கரின் விளக்கு அணைந்து போம். அவர் தமது கோபத்தின் வேதனைகளினால் பகிர்ந்து கொள்வார்கள். அவர்கள் ஆபத்து அவர்கள் மேல் வரும். அன்பானவர்களே, இந்த வார்த்தைகளை நாம் கேட்கும்போது நம்மில் இருக்கும் துன்மார்க்கம் நம்ம எந்த அளவுக்கு பாதாளத்தில் கொண்டு போய் விடும் என்பதை நாம் உணர்ந்து எந்த நிலையிலும் துன்மார்க்கமான செய்கைகளுக்கு நம்மை ஒப்புக் கொடுக்கக்கூடாது என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அவர்கள் காற்று முகத்தில் இருக்கிற துரும்பை போலவும் பெரும் காற்று பறக்கடிக்கிற பதரை போலவும் இருக்கிறார்கள். தேவன் அவனுடைய அக்கிரமத்தை அவன் பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறார். அவன் உணரத்தக்க விதமாய் அதை அவனுக்கு பழிக்க பண்ணுகிறார். அவனுடைய அழிவை அவனுடைய கண்கள் காணும். சர்வ வல்லவருடைய உக்கிரகத்தை அவன் குடிப்பான். அவன் மாதத்தின் தொகை குறிக்கப்படும் போது அவனுக்கு பிற்பாடு அவன் வீட்டை பற்றி அவனுக்கு இருக்கும் விருப்பம் என்ன? உயர்ந்தோரை நியாயம் தீர்க்கிற தேவனுக்கு அறிவை உணர்த்த யாரால் ஆகும்? ஒருவன் நிர்வாகத்தோடும் சுகத்தோடும் வாழ்ந்து குறையற்ற பலனுள்ளவனாய் சாகிறான். அவனுடைய பால் பாத்திரங்கள் பாலால் நிரம்பி இருக்கிறது. அவன் எலும்புகளில் ஊன் புஷ்டியாய் இருக்கிறது. வேறொரு ஒரு நாளை சந்தோஷத்தோடு சாப்பிடாமல் மன கிளேசத்தோடு சாகிறான். இருவரும் சமமாய் மண்ணிலே படுத்து கொள்ளுகிறார்கள். புழுக்கள் அவர்களை மூடும். இதோ நான் உங்கள் நினைவுகளையும் நீங்கள் என்னை விற்று அநியாயமாய் கொண்டிருக்கும் ஆலோசனைகளையும் அறிவேன். பிரபுவனுடைய வீடு எங்கே? துன்மார்க்கருடைய கூடாரம் எங்கே என்று சொல்லுகிறார்கள். பிரபுவனுடைய வீடு எங்கே? துன்மார்க்கருடைய கூடாரம் எங்கே என்று சொல்லுகிறீர்கள். வழிந்தோடி போகிறவர்களை நீங்கள் கேட்கவில்லையா? அவர்கள் சொல்லும் குறிப்புகளை நீங்கள் அறியவில்லையா? துன்மார்க்கர் ஆபத்து நாளுக்கென்று வைக்கப்படுகிறான். அவன் கோபாக்கின் நாளுக்கென்று கொண்டு வரப்படுகிறான். அவன் வழியை அவன் முகத்துக்கு முன்பாக தூண்டி காண்பிக்கிறவன் யார்? அவன் செய்யத்தக்க பலனை அவனுக்கு சரி கட்டுகிறவன் யார்? அவன் கல்லறைக்கு கொண்டு வரப்படுகிறான். அவன் கோரி காக்கப்பட்டிருக்கும். பள்ளத்தாக்கில் புஸ்தகத்தை அவனுக்கு இன்பமாயிருக்கும். அவனுக்கு முன்னாக எண்ணத்தை ஜனங்கள் போனது போல அவனுக்கு பின்னாக ஒவ்வொருவரும் அவ்விடத்தில் செல்வார்கள். நீங்கள் வீணான ஆறுதலை எனக்கு சொல்லுகிறது என்ன? உங்கள் மறுமொழிகளின் உண்மைக்கேடு இருக்கிறது என்றார். அன்பு பிள்ளைகளே, இந்த யோபுவினுடைய இந்த வார்த்தைகளை நாம் படித்து பார்க்கும்போது யோபு தன்னுடைய நிலையை விட்டு ஒரு நாளும் மாறாத ஒரு அனுபவத்தை பெற்றிருக்கிறார். அவர் எந்த அளவு தன் மீது அந்த 3 நண்பர்களும் குறை சொல்லுவதை கேட்டானோ அதற்கு மறுமொழியாக அவன் சொல்லுகிற வார்த்தை, துன்மார்க்கர் செழித்து நன்றாக இருக்கும்போது நான் என் தேவனை நம்பி வாழ்கிற எனக்கு ஏன் இப்படிப்பட்ட துக்கங்கள்
நான் துன்மார்க்கரின் வாழ்வை காணும்போது எனக்கு மன கிளேசம் உண்டாயிருக்கிறது. அந்த கிளேசத்திலே நான் ஒரு வழி கூட நான் ஆண்டவருக்கு விரோதமாக செல்லவில்லை. என் வாயின் வார்த்தைகளும் தேவனுக்கு விரோதமாக இருந்ததில்லை. துன்மார்க்கரின் அழிவை என் கண்கள் காணும். அவர்கள் பிள்ளைகள் பலனற்று போய்விடுவார்கள். அவர்கள் செல்வச் செருக்கினால் வாழ்ந்தாலும் அவர்களுடைய ஆத்துமா பாதாளத்தில் தங்கி இருக்கும். நீங்கள் சொல்லுவதும் அப்படித்தான். நான் ஒரு பெரிய பாவி என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்று யோபு சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் இதிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சத்தியம் என்ன என்றால், எந்த நிலையிலும் துன்மார்க்கத்திற்கு துன்மார்க்கம் செயல் ஈடு அல்ல. அன்பானவர்களே, துன்மார்க்கரை நாம் மேற்கொள்ளக்கூடிய சம்பவம் நன்மை செய்தும் மட்டுமே. நன்மை செய்வதில் நாம் எந்த நிலையிலும் சோர்ந்து போகக்கூடாது. துன்மார்க்கத்தின் பின்னடிகளை நாம் பின்பற்றி நடக்கக்கூடாது. அவர்களுடைய சகவாசம் நமக்கு தூரமாய் இருக்க வேண்டும். நாம் தேவனை நம்பி நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் போது அந்த பாதையில் சில மேடு பள்ளங்கள் காணப்படும். ஆனால் மேட்டில் இருக்கும்போது சந்தோஷப்பட்டு பள்ளத்தில் இருக்கும்போது துக்கப்படுவது மனிதனுடைய இயல்பான குணம். ஆனால் ஆண்டவர் அந்த குணத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்போது ஆண்டவர் நமக்கு சகாயம் செய்து நம்மை மீட்டெடுக்கிறார். இன்றைக்கும் அந்த அனுபவத்தை பெற்று இந்த புதன்கிழமையின் காலையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் எல்லா நிலைகளிலும் சகிப்புத்தன்மையோடு எது நடந்தாலும் அந்த நிகழ்வுகளை குறித்து நாம் கலங்காத பிள்ளைகளாய் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று ஆண்டவருக்கு தெரியும். அதை நடப்பித்து காண்பிப்பது நம்முடைய கரங்களில் இருக்கிறது. எனவே இந்த நாளை ஆண்டவருக்கென்று பிரயோஜனப்படுத்தி நமக்கென்று நல்ல ஒரு ஆதாயமான நாளாக, நம்முடைய குடும்ப பிள்ளைகளுக்கு நல்வழி செலுத்தக்கூடிய நாளாக இந்த நாளை நாம் ஆசரிப்போம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாளின் பலத்தோடு இந்த புதன்கிழமையின் காலையின் ஆசீர்வாதத்தை நாங்கள் காணும்படி எங்கள் கண்களை மீண்டும் ஆண்டவரை விழிக்கச் செய்த தயவிற்காக உம்மை துதிக்கிறோம். கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஜீவிதத்திலேயும் ஒரு புதிய ஆனந்த களிப்பு உண்டாகட்டும். இன்றைக்கு உலகம் இந்த நாளை உம்முடைய பிறந்த நாள் என்று கொண்டாடுவதற்காய் ஆண்டவரே பிள்ளைகள் சந்தோஷப்படுகிறார்கள். அந்த சந்தோஷம் இன்று மாத்திரம் அல்ல ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நீர் அவர்களுடைய உள்ளங்களிலே வாழ்க்கையிலே பிறந்து அவர்களை மகிமைப்படுத்தி பலப்படுத்தி உம்முடைய சத்தியத்தின் பாதையிலே நடப்பதற்கான பலத்தை என் தேவன் கட்டளையிட நீர் கிருபை செய்யும். எல்லா நிலைகளிலும் உம்முடைய தயவு பிள்ளைகளோடு இருந்து காத்துக்கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை நாளை கேட்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் உங்கள் அனைவரோடு கூட இருப்பாராக. ஆமென்.